சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 24ஆம் நாள் 10/11/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோம வாரம் என்கின்ற திங்கட்கிழமை. நாம் ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து இறை பிரார்த்தனைகளை ஈடுபடுவது, குலதெய்வங்களை வழிபாடு செய்வது, இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்வது என்பதெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். இன்று திங்கட்கிழமை. வருகின்ற திங்கட்கிழமை உலக மக்கள் ஐயப்ப பக்தர்கள் சுவாமியே சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை உலகெல்லாம் ஒலிக்கச் செய்கின்ற கார்த்திகை மாத பிறப்பு வருகின்ற திங்கட்கிழமை 17/11/2025 கார்த்திகை முதல் நாள். இன்னும் 8 நாட்கள் இருக்கிறது. இந்த ஐயப்பனுடைய விரத காலங்களிலே இந்த விரத முத்திர மாலை அணிந்து கொள்ளுவது, கடும் விரதம் இருப்பது. இப்போ பொதுவாக விரதம் என்கின்ற பொழுது நாம் நடைமுறையிலே பல்வேறு வகையான விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறோம். கந்தசஷ்டி விரதம், நவராத்திரி விரதம், திருவம்பாவை விரதம், விநாயக சஷ்டி விரதம், கேதாரகௌரீஸ்வர விரதம், மாதங்கள் தோறும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு விரதம், ஒரு திதிகளுக்கு விரதம், சிவராத்திரி விரதம் என்று பல விரதங்கள். இந்த அனைத்து விரதங்களுக்கும் மகுடம் வைத்தால் போல் அமைந்திருக்கின்ற ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்ட விரதம் ஏனைய விரதங்களுக்கு இல்லாத தனித்துவமான சிறப்புகள் கொண்டது இந்த ஐயப்பனுடைய விரதம். இவ்வாறு இந்த விரதத்திலே உள்ள தனித்துவமே முதலிலே ஆடையிலே மாற்றம். ஏனைய விரதங்களுக்கு நாங்கள் எப்படி வேணுமானாலும் ஆடைகள் உடுத்தி ஆலயங்களில் செல்வோம், பிரார்த்தனை செய்வோம், வழிபாடு. ஆனால் ஐயப்பனுடைய விரதத்திற்கு கருப்பு ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். 10 மலை 15 மலைக்கு பிறகு போனவர்கள் நீலமும் அணிந்து கொள்வார்கள். 18 மலை தாண்டியவர்கள் நீலம் கூட அணிந்து கொள்வார்கள். ஆனால் கருப்பு தான் ஐயப்பனுடைய வழிபாட்டிலே ஒரு சிறப்பை கொடுப்பது. ஆடையிலே மாற்றம் கருப்பு. உள்ளத்திலே ஐயனை நாம் மனதார பிரார்த்தனை செய்வது, மனதுக்குள்ளே குடிகொள்ள வைப்பது, கழுத்திலே விரத முத்திர மாலை அணிந்து கொள்ளுவது, முகச்சவரம் செய்யக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, பாதணிகள் அணிந்து செல்லக்கூடாது, கட்டில் மெத்தையிலே உறங்கக்கூடாது, வெறும் தரையிலே கருப்பு சால்வையை விரித்துவிட்டு அதை உறங்கவன். இவ்வாறு பல கட்டுப்பாடுகள். பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டியது, வேறு எந்த தீய பழக்கங்களிலிருந்தும் விடுபடுவது, காலை மாலை குளிர்ந்த நீரிலே ஸ்நானம் செய்வது, காலை மாலையிலே சரணகோஷம் எழுப்புவது, பஜனை பாடுவது. இவ்வாறு சிறந்த ஒரு புனிதத்துவத்தை கொண்டது மட்டுமல்ல, பெயரிலே மாற்றம். ஏனைய விரதங்களுக்கெல்லாம் இந்த சிறப்பு கிடையாது. நாம் விரதமாக காலையில் சாப்பிடாம இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து பகல் சாப்பிட்டு இந்த விரதத்தை முடித்து விடுவோம். இது அப்படி அல்ல. பெயரிலே கூட மாற்றம். ஒருவர் மாலை அணிந்து விட்டால் அவருடைய பெயர் இப்போ மோகன் என்றிருந்தால் மோகன் சுவாமி, மணிகண்டன் மணிகண்ட சுவாமி, பவித்ரன் பவித்ரன் சாமி, சுபஸ்வரன் சுபஸ்வரன் சாமி.
என்ற அந்த ஒவ்வொரு பெயரிலே கூட அது 5 வயது குழந்தையாக இருந்தாலும் 50 வயது 60 வயது முதியவராக இருந்தாலும் பெயர் சொல்லி யாரும் யாரையும் அழைப்பதில்லை. பெற்ற பிள்ளையை கூட ஒருவருடைய பிள்ளை குழந்தையாக மாலை அணிந்திருக்கிறது. இப்போ ஸ்ரீ ஸ்வாகன் அவருக்கு பெயர் என்றால் ஸ்வாகன் சாமி என்கின்ற அந்த சிறப்பு, பெயரை அழைக்காமல் பெயரோடு சாமி என்று சேர்க்கின்ற ஒரு சிறப்போடு கூடியது இந்த ஐயப்பனுடைய விரதம். அதனால தான் தனித்துவமான விரதம். இந்த ஐயப்பன் விரதம் தொடர்பாக தொடர்ந்தும் வருகின்ற நாட்களில் நாம் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. வணக்கம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு தம்முடைய வாழ்வில் சமூகத்திலே இருக்கின்ற துர்ப்பிரயோகங்களை கண்டித்தார். மறைநூல் அறிஞர் என்று சொல்லப்படுகின்றவர்கள் அந்த யூத சமூகத்திலே கடவுள் கொடுத்த கட்டளைகளுக்கு விளக்கம் கொடுக்கின்றவர்களாகவும், எப்பொழுதும் அவர்கள் சிந்தனையாளர்களாகவும், அவர்கள் தங்களுடைய அறிவு ஆற்றல்களை பயன்படுத்தி மக்களை அவர்கள் தம் வயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த குறைபாடு என்னவென்றால், அவர்கள் இந்த சட்டங்களை படித்திருக்கின்றார்கள் என்பதனாலே அவர்கள் அந்த சட்டங்களை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி அடுத்தவர்களை துன்புறுத்தினார்கள். அதனால் அவர்களுக்கு கிடைத்த லாபம் என்னவென்றால் ஒரு அதிகார வெறி. அவர்கள் எப்பொழுதும் முக்கியமான இடங்களை, ஆசனங்களை பிடித்துக் கொள்வார்கள். செல்வாக்காக இருக்கலாம். அப்படி ஆசனங்களை பிடிக்க வேண்டும் என்று, செல்வாக்காக இருக்க வேண்டும் என்று தமக்கு விளம்பரம் செய்து கொள்ளுகின்றவர்களாக அவர்கள் இருக்கின்றது நல்லது பொல்லாதது என்பதல்ல. ஆனால் அவர்கள் நடிக்கின்றார்கள் என்று இயேசு கூறுகின்றார். உண்மைத்தனம் இல்லாமல் மற்றவர்களுக்கு முன்னிலையிலே அவர்கள் நடிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மறுபக்கத்திலே அவருடைய வாழ்க்கையில் அடுத்தவர்களை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள், பயன்படுத்துகின்றார்கள். மனிதர்களை பொருட்களாக மாற்றுகின்றார்கள். தம்முடைய விருப்புக்கும், தம்முடைய லாபத்துக்கும், தம்முடைய செல்வாக்குக்கும் அவர்களை பயன்படுத்தி அதனால் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் குட்டிச்சுவராக்கி விடுகின்றார்கள். இந்நாட்களிலே நாங்கள் அரசியல் தலைவர்களை பற்றி நாங்கள் கலந்துரையாடுகின்றோம். அவர்களுடைய சொற்பொழிவுகளுக்கு செவி மடுக்கின்றோம். ஒவ்வொருவரும் தன்னை விட உயர்ந்தவர் இல்லை, தன்னை விட தாராள மனம் உள்ளவர் இல்லை, தான் எப்பொழுதும் மக்கள், நாடு இப்படிப்பட்ட பற்று கொண்டவர்களாக உழைப்பார்கள் என்றெல்லாம் உறுதிமொழி கூறலாம். ஆனால் உண்மையாகவே இவர்கள் அடுத்தவர்களை, மக்களை, குறிப்பாக பாமர மக்களை, கிராமங்களிலும் எளிமையாக வாழுகின்ற அந்த சூழல்களிலும் வாழுகின்ற மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு கரம் கொடுத்து தூக்கி விடுவதற்காக முன் வருகின்றார்களா? இது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, ஒருவர் மற்றவர்களோடு பழகுகின்ற பொழுது, உறவாடுகின்ற பொழுது, அவரோடு சேர்ந்து உழைக்கின்ற பொழுது அடுத்தவரை பயன்படுத்தி தன்னை முன்னுரிமைப்படுத்துகின்ற, எப்பொழுதும் தான் நான் என்று சொல்லி தன்னுடைய லாபம், தன்னுடைய சுயநலம், தன்னுடைய விருப்பு, தன்னுடைய சுகபோகம் என்று சொல்லி அடுத்தவர்களை பயன்படுத்தக்கூடாது. இயேசு இப்படிப்பட்டவர்களை கண்டிக்கின்றார். மிகவே அவர்கள் மனமாற்ற வேண்டும் என்று, மனமாற வேண்டும் என்று அவர்களுக்கு இடித்துரைக்கின்றார். இந்த மறைநூல் அறிஞர்களை பற்றி கவனமாக இருங்கள் என்று அப்பாவி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அவர்கள் ஏமாந்து போகக்கூடாது. அவர்கள்
பயன்படுத்தப்படுகின்றார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக சரியான முறையிலே அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும். இவர்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்தவர்களாக அடிமை மனம் நிலை கொண்டு மாறக்கூடாது என்று சொல்லுகின்றார். நாங்கள் சில வேளைகளில் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் இன்னும் ஒருவருக்கு அடிமையாக இருப்பது, சொல்லுவார்கள் பந்தம் பிடிப்பது, வாள் பிடிப்பது என்று சொல்லி, இவ்வாறு நாங்கள் மற்றவர்களை எங்களுக்கு உயர்வானவர்களுக்கு பின்னாலே நாங்கள் ஒரு பொம்மைகளாக நாங்கள் போகக்கூடாது. எங்களுக்கென்றொரு மனித மாண்பு இருக்கின்றது, எங்களுக்கென்றொரு வாழ்க்கை இருக்கின்றது, எங்களுக்கென்றொரு சுதந்திரம் இருக்கின்றது. இவற்றை நாங்கள் கைவிடக்கூடாது. அவ்வாறு நாங்கள் எங்களுடைய மாண்பையும் மதிப்பையும் இழக்காமல் இருப்பதற்கு நாங்கள் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். எதிர்க்க வேண்டும் என்றல்ல, நாங்கள் எந்த நிலையிலே நாங்கள் அவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும், அவர்களுடைய உதவியை நாட வேண்டும் என்று நாங்கள் எப்பொழுதும் மாண்புள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்று இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி கொடுக்கின்றார். எங்கள் ஒவ்வொருவருக்கும் சவால் விடுக்கின்றார். நீங்கள் மாண்புள்ளவர்கள், மதிப்புக்குரியவர்கள், பொய்யும் போலியிலும் முகமூடி வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய இந்த மதிப்பை நாங்கள் பெறக்கூடாது என்றும், அப்படி பெறுகின்றவர்களுக்கு நாங்கள் அவர்களோடு ஒத்துழைக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது என்றும் இயேசு ஒரு நல்லதொரு வாழ்க்கை முறையை, உயர்வான வாழ்க்கை முறையை எங்களுக்கு சொல்லி தருகின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய பிள்ளைகள், மதிப்புக்குரியவர்கள், மாண்புள்ளவர்கள். அதற்கேற்ப எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய பேச்சும் எங்களுடைய உறவாடல்களும் இடம்பெற வேண்டும் என்பதை கிறிஸ்து கூறுகின்ற இந்த வழிமுறையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்வை கட்டி எழுப்புவதற்கு இறைவன் உங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமென். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள். இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒரு பொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா
சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத்த சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள் என்றால், இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால், வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனைவி மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரிமிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவி மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.